கொஞ்சம் காத ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த 2 ப்ரீஷர்ட்டுமே நீங்கள் வந்து பார்த்தினாக்கா இன்புட் பண்ணிக்கவும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா நம்ம நார்மல் எடிட் பண்ண அந்த ப்ரீஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஷோ ஆகும். இதில் எப்படி எடிட் பண்ணி குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே பார்ட் பண்ணி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுக்கோ கைஸ். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ரெஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனிஸில் பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ரெஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் வந்து பண்ண செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காரில் 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்பரேச்சர் பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிகு தோமை நீங்கள் லைட்டு ஜூம் பண்ணிட்டு ஸோ இதுலேயும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு பிகு தோமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காரில் எஸ் பட்டன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரேப் ஃப்ரம் எக்ஸ்பேன்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே செட் பண்ணால் ஸோ இந்த பிக் வந்து பார்த்தாக்க இந்த சைஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நீங்கள் ஒன் பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ரீஷர்ட்டு நம்ம வந்து பண்ண ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே வாங்க. ஸோ உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி பிக்கை ஆட் பண்ணணும்னு பார்த்துலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தா சாங்க்குள்ள ஒரு ஆரஞ்சு கலர் இருப்பாருங்க. ஸோ அந்த லேயர் நீங்கள் வந்து பண்ண கிளிக் போயிட்டு கீழே கலஃபின்ரு போட்டு இந்த ஸ்டார் எனக்கு அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ நேனஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ அதில் ஒரு பிக்கை வந்து பார்த்தா நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே காலில் பிரச்சனை இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினா கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் எம்டியாக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கனாக்கா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டுக்கு மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு மேலாட்டே இருக்கும். இதை அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக நான் ஆட் பண்ண அந்த பிக்குக்கு மேலே இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணி நான் கொடுத்துருக்க புக் மாதிரி வரைக்கும் இந்த லேயர் இருக்கான்னு பாருங்கள், கொஞ்சம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி கம்ப்ரஸ் பண்ணாக்கா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் வரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து இந்த ஸ்டாரை கொடுத்து நீங்கள் உங்கள்கிட்ட வேறு பிக் இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸாக கொடுத்தா அந்த பிக் வந்து பண்ண அப்படியே சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணால் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து அந்த பிக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுவும் அந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணால் கம்ப்ரஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதோடைய பிக்கு நான் வந்து பார்த்தாக்கா சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஒரு 4 லேயர் வந்து பண்ண ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எப்படி பிக் ஆட் பண்ணலாம்? ஸோ இந்த லாஸ்ட் ஒரு பிக் ஆட் பண்ணிங்க பாருங்கள். ஸோ இந்த பிக்கை தான் இந்த 4த்தில் நீங்கள் வந்து பண்ணாக்கா ஆட் பண்ணணும். ஜஸ்ட் நான் அந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்து ஸோ நான் அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். இந்த 4 லேயர்லையுமே கரெக்டாக வந்து பண்ணாக்கா சேம் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து பண்ண பிரதிஷாகும். இதில் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஃபஸ்ட்டு ப்ளூவில் மட்டும்தான் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். மீதி இருக்கிறதுல எதுலையுமே நான் எஃபெக்ட் கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்துலாமா? ஸோ அதுக்கு அந்த ப்ளூ கலர் லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ளூ லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைலுக்கு நேரமாக இருப்பாங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனில் ஆஃப் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஆஃப் இல்லைன்னா இங்கே ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ளூவை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து இப்போ டேரெக்டாக நீங்கள் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இதே மாதிரி இதுலேயும் நாம் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நாம் இதுக்கு பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ளூ கலரை கிளிக் போயிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிய பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, மேலே ப்ளஸ்ஸே கொடுக்குறீங்க சொல்லலாம். ஸோ இதே சேமத்தில் அடுத்த இருக்கிற 3த்துலேயும் நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ளூ லேயர் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எப்படி பிக் ஆட் பண்ணாக்கா ஃபஸ்ட் நான் கீழே இருக்கிற ப்ளூவை கிளிக் போயிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்தேன். ஸோ நான் எடிட் பண்ணிட்டு பிக்கு செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்தேன். ஜஸ்ட் இது ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மேலே ப்ளூ கலர் இருக்கா அந்த லேயரை கிளிக் போயிட்டு கலர் கொடுத்து ஸ்டார்ட் இப்போ நீங்கள் பேக்ரவுண்டு பிக் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே பிக்கை இங்கே செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கோம். ஜஸ்ட்டு இதுவும் நீங்கள் பில்லில் பார்த்து மாதிரி ஆட் ஆயிடுச்சா? ஓகே, சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் லேயர் 3 ஷோ ஆகும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டில் மட்டும் தான் எஃபெக்ட் கொடுத்துருவேன், மீதி இருக்கிற எதுலையுமே எஃபெக்ட் கொடுத்துருக்க மாட்டேன். ஜஸ்ட் இதில் இருக்கிற எஃபெக்ட்டை அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பாருங்க. ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கலரை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸையும் இப்போ டேரெக்டாக பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து அதில் ஆட் ஆயிரும். இதே மாதிரி இதுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண இப்போ தான் ஷோகும். ஸோ இதில் நாம எப்படி பிக் ஆட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த ஒன்றுன்ற அந்த குரூப்பை நான் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பண்ணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டு இந்த தராப் சொல்லி போயிட்டு ஒரு சைஸ் நான் லைட்டாக வந்து பண்ணால் கம்மி போயிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப் நீங்கள் போயிட்டு கரெக்டாக சென்டராக ஃபேஸ் தெரியுற மாதிரி வந்து பண்ணாக்க அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ராக்ஷன் வேப் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் கீழே மூவ் பண்ணிக்க டெய்ல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு சேடை செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் கீழே வந்து மிரர் ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போய்ட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப்லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது. அந்த குரூப்பை கிளிக் போய்ட்டு எடு குரூப் போய்ட்டு ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ண பிக்கி இந்த பாஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போய்ட்டு இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக ஃபேஸ் தர மாதிரி கரெக்டாக நேராக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து இருக்கிற இந்த 2 குரூப்புக்கும் நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துலையுமே பிக் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இனிமேல் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் லேயருக்கு வந்துக்குங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லேயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டோட ஒரு பிக் இருக்கும். ஸோ அந்த பிக் லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி நம்ம மூவ் பண்ணிட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்க அந்த ப்ளூ லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட் லேயருமா இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கெல்லாம் ஆஃப் இருக்கா பாருங்கள், அது ஆஃப் இல்லைன்னா ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ண ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பண்ணதில் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் மேல் ப்ளஸ்ஸையும் கொடுக்குறீங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இதில் எப்படி நீங்கள் ஆட் பண்ணாக்க இப்போ நம்ம ஆட் பண்ண பிக் லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த புக் மார்க் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஆட் ஆயிரும். லாங் ப்ரெஸ் பண்ணி இது கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எஸ்ல கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி எஸ்ஏம் பண்ணுறது கம்ப்ரெஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கோங்க சொல்லலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு 2த்துக்கு மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த லேயர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த்துலையுமே பிக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதுவும் பண்ணினாக்கா ஸோ இந்த இடத்துல கேப்பாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கனாக்கா அப்படியே நீங்கள் பேக்குங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஃபெக்டோட ஒரு பிக் லேயர் பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த 2த்தையும் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த கேப்பாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணி அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட் 2 லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இது கீழே நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வரைக்கும் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண டைமுக்கு எத்தனை நெக்ஸ்ட் வரும் இதே மாதிரி கேட்கறதும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் விட்டு ஸ்டார் விட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸே கொடுத்தா ஜஸ்ட் இது சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதே மாதிரி மேலுக்கிறதுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க சேம் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி க்ரீன் கலர் ஷோ ஆகும். ஸோ இதுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தினாக்கா ஸோ கரெக்டாக இந்த எஃபெக்ட் இருக்கிற ஏதோ ஒரு பிக் லேயர் நீங்கள் வந்து பண்ண கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டல் கலர் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிக்கும். ஸ்பீடாக்கெல்லாம் ஆஃப் இருக்கான்னு பாருங்கள், அது ஆஃப் இல்லைனா ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆகும். இப்போ அந்த பிக்கில் வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் இடத்துல நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்து நெக்ஸ்ட்டு குமார் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக கம்மியாக இருக்குது, நம்ம ஸ்பீடை யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இதோட பிக் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு நம்ம பிக் ஆட் பண்ணலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 4 குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த 4 குரூப்புமே அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு முன்னாடி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஸோ எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால அந்த குரூப்பை நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸ் வரும். ஜஸ்ட் இதே மாதிரி 4த்துக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க கட் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸோ ஓகே ஜஸ்ட் இதில் எப்படி பிக்கை சேஞ்ச் பண்ணு பார்த்துலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு குரூப்பை கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கிறேன். இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலர் ஃபோட்டோ ஸ்டாரை விட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துங்க. ஜஸ்ட் அந்த பிக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் நான் ஃபஸ்ட் ஆப் நீங்கள் போய்ட்டு ஃபேஸ் தர மாதிரி வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது அதை கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கலாம். ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டல் கேரமாக இருக்குது அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஸோ அந்த பிக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் கிளிக் போயிட்டு கரெக்டாக ஃபேஸ் தர மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்து இருக்கிற 2 குரூப்புக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பண்ண ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க சிசி எஃபெக்ட் நெக்ஸ்ட்டு ரிலிக்ஸ் வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ நான் கொடுத்துருக்க இன்னொரு ப்ரீஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இப்படி தான் ஷோகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா ஜஸ்ட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து செலக்ட் ஆல்லே இருக்கா ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோம். ஜஸ்ட்டு மறுபடியும் அதே பாக்ஸையும் கொடுத்து காப்பி 33 லேயர்ஸ்க்கா ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ நாம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட் 33 லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க அப்படியே இதில் ஆட் ஆயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்ஸ் இருக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுன்னு பாருங்கள். ஸோ கீழே கோல்டன் கலரில் ஒரு லிக்ஸு சப்போஸ் உங்களுக்கு எரர் ஆகிட்டுச்சுனாக்க ஜஸ்ட்டு அதுக்கு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து இந்த ஸ்டாரைக்கு மாதிரி இங்கே இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் வீடியோ வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்தா அது வந்து பண்ண கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகும். ஓகே ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த 2 ஃபாண்ட்டுமே நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் இதில் ஃபைனலாக ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரெஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஜஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வீடியோ எல்லாமே நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அந்த வீடியோ நம்ம செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட் போயிட்டு இந்த தடவை சில் போய்ட்டு லைட்டாக நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே நான் வந்து பண்ண பேக் போயிட்டு கீழே பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் லைட்டில் ஸ்கின் கொண்டா ஜஸ்ட் இது வந்து பண்ண ஆட் ஆயிரும். ஸோ இதை வந்து பண்ண லாஸ்ட் வரைக்கும் வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணால் டைமுக்கு எத்தனை வெஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இந்த டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.